பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் தமிழ் சினிமாவையே கலக்கிட்டு இருக்கிற 5 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5 பிக் பாஸ் சீசன் 4ல வந்த ரியோ ராஜ். ரியோ பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் டிவில நிறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓட் ராஜா, பிளான் பண்ணி பண்ணனும், ஜோ, நிறமாறும் உலகம், ஆண் பாவம் பொல்லாது, ஸ்வீட் ஹார்ட்ங்கற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. இதுல சில படம் கமர்ஷியலா நல்ல ஹிட் ஆயிருக்கு. நம்பர் 4 பிக் பாஸ் சீசன் 5ல வந்த ராஜு. ராஜு பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல்ல நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நட்புனா என்னன்னு தெரியுமா, பண்பட்ட ஜாம்ன்ற மூவில எல்லாம் நடிச்சிருந்தார். பிக் பாஸ் சீசன் 5 ஓட டைட்டில் வின்னரும் இவர்தான். அத தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 6 ஓட டைட்டில் வின்னரும் ராஜு தான். அப்பா இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. என்னங்க எல்லாத்தையும் வெளிய அமிச்சிட்டு வெறும் செட்ல வெள்ளைய அடிப்பீங்க. பிக் பாஸ் சீசன் 1ல வந்த ஹரிஷ் கல்யாண் பிக் பாஸ்ல வரதுக்கு முன்னாடி தெலுங்கு சினிமால நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல அவர் நடிச்ச முதல் படம் பியா பிரேம காதல். அத தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த கவின். பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே விஜய் டிவில நிறைய சீரியல்ல இவர் ஆக்ட் பண்ணிருக்காரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நட்புனா என்னன்னு தெரியுமா, லிஃப்ட், டாடா ஸ்டார்னு 9க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த சாண்டி. சாண்டி மாஸ்டர் மட்டும் தான் தமிழ் சினிமாவையும் தாண்டி தெலுங்கு, மலையாளம் சினிமாலையும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சினிமால டோட்டலா 20 படத்துக்கும் மேல நடிச்சிருக்காரு. அதுல நிறைய படங்கள்ல வெறும் கேமியோ மட்டும் தான் கொடுத்திருப்பாரு. யோ மூவில அவர் நடிச்சதும், லோகா சாப்டர் 1ல அவர் நடிச்சதும், அவர் தவிர வேற யாருமே அந்த கேரக்டர் நடிக்கவே முடியாதுங்கிற லெவலுக்கு நடிச்சிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.